ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நீர் என்னை காண்கின்ற தேவன். என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் மேல யாருக்குமே அக்கறை இல்லை, யாருக்குமே என் மேல அன்பு இல்லை. உள்ளுக்குள்ள அழுகிறேன், வெளியே நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? ஒருவேளை உங்களோட இருக்கிறவங்களுக்கு, உங்களோட பழகுகிறவங்களுக்கு உங்க வேதனை வழி தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு உங்களுடைய வழி வேதனை எல்லாமே தெரியும். அவர் உங்களை காண்கின்ற தேவன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பிந்திய பாகத்தை நாம் வாசிப்போமேனால், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களால் உங்களுடைய வெளி தோற்றத்தை மட்டுமே பார்க்க முடியும். நாம் எல்லாருமே எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்வதில்லை. மற்றவர்களுக்கு காண்பிக்காத ரகசியங்கள் நமக்குள் உண்டு. அவைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். சங்கீதக்காரன் தாவீது, கர்த்தாவே நீர் என் இருதயத்தையும் என் உள்ளிந்திரியங்களையும் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். சோர்ந்து போகாதீர்கள், கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். இங்கே சாராள் ஆகாரை கடினமாக நடத்தினபடியால் அவள் தன்னுடைய நாச்சியாரை விட்டு ஓடி போகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவளை சூர் வனாந்தரத்துக்கு போகிற வழியருகே இருக்கிற ஒரு நீரூற்றண்டையில் காண்கிறார். ஆகார் மிகுந்த வேதனையோடு அங்கலாய்ப்போடு காணப்படுகிறார். அதுவும் இல்லாமல் கர்ப்பவதியாக இருக்கிறார். எங்கே போவது, என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவளை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து, மறுபடியும் உன் நாச்சியாரண்டை போய் அங்கே அடங்கியிரு, உன்னுடைய சந்ததி பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்று சொல்கிறார். இதை கேட்ட ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிடுகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆகாரை போல கடினமாக நடத்தப்படுகிறீர்களா? உங்கள் குடும்பத்தில், நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அவமானங்களையும் நிந்தனைகளையும் சந்திக்கிறீர்களா? யாரிடமும் வெளியே சொல்ல முடியாமல் வேதனையோடு அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களா? ஆகாரை கண்ட தேவன் உங்களை காண்கின்றார். நீங்கள் நெடுநாளாய் மனதில் பூட்டி வைத்திருக்கிற ரகசியம் தேவனுக்கு தெரியும். அந்த உங்களுடைய வேதனையை, கண்ணீரை கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். கலங்காதிருங்கள். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஆகாரை தேடி வந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். உங்களுக்கென்று புதிய வழிவாசல்களை திறப்பார். கொஞ்சம் பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெகு தூரத்தில் இல்லை, அது மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கடந்து போகும் கடினமான பாதை மாறும். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் பழகி பெருகுவீர்கள். இனியும் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களை காண்கின்ற தேவன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் என்னை காண்கின்ற தேவன் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் காண்கின்ற தேவனாய் வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை, வேதனையை நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, கர்த்தருடைய தூதன் ஆகாரை எங்கு கண்டார்? ஏ கடற்கரையில், பி பள்ளத்தாக்கில்,
சி மலையின் மேல், டி நீரூற்றண்டையில். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.